மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய தியானத்தினுடைய தலைப்பு சங்கீதம் 91:1. சங்கீதம் 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். The title of the meditation is from Psalms 91:1. Whoever dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. கர்த்தருக்கு சித்தமானால் நமக்கு முன்னிருக்கிற ஒரு சில வாரங்கள் நான் தியானத்தை எடுக்கும் பொழுதெல்லாம் உன்னதமானவரின் மறைவு சர்வ வல்லவரின் நிழல் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். If God willing, we are going to meditate on the topic shelter of the Most High, the shadow of the Almighty in the coming weeks. உன்னதமானவரின் மறைவு சர்வ வல்லவருடைய நிழல் என்றால் உண்மையாகவே ஆண்டவருடைய மறைவு நமக்குள் இருக்கிறதா அல்லது உண்மையாகவே அந்த நிழலுக்குள்ளாய் நாம் இருக்கிறோமா என்பதை நம்ம வந்து சிந்திக்கணும். What it means, the shelter of the Most High and the shadow of the Almighty, we have to examine that. Are we really in the shelter of the Most High and in the shadow of the Almighty? நம்முடைய வேதத்தில் அநேக இடங்களிலே நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய பாதுகாப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, உருவகத்திலே சொல்லப்படுகிறது. In the Bible, many of our blessings and security is given as metaphors. ஒரு வசனம் நான் வாசிக்கிறேனே, சங்கீதம் 13:18 எப்படி போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். Psalm 18:2 goes like this: The Lord is my rock, my fortress and my deliverer, my God is my rock in whom I take refuge, my shield and the horn of my salvation and my stronghold. கன்மலை, கோட்டை, இரட்சகர், நம்பி இருக்கிற துருகம், கேடகம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவீது எதை குறித்து சொல்கிறான் என்றால் அது உருவகப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை சொல்கிறான். David is talking all these things like my rock, my fortress, my deliverer. He is naming this as a metaphor in his life. அதே போலதான் நம்ம தியானிக்க போகிற வசனமும் உன்னதமானவரின் மறைவு சல்வவர்களுடைய நிழல் என்று சொல்றது நம்மோட உருவகப்படுத்தி அதை நம்ம தியானிக்க போகிறோம். We are going to meditate this verse also. This is the shelter of the Most High and the shadow of the Almighty. We are going to see as a metaphor in our life. தேவன் கூட, இப்ப நம்ம தாவீது சொன்னதை நம்ம பார்த்தோம், தேவன் கூட நம்முடைய ஆசீர்வாதங்களை இதை போல உருவகத்தில் சொல்லுகிறத பார்க்கலாம். பாருங்க, we also can see how God shows his blessings as a metaphor in the Bible. உபாகமம் 32:11 தேவன் இப்படி சொல்கிறாரு: கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அதை எடுத்து தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் என்று உருவப்படுத்தி சொல்கிறார். God is telling in Deuteronomy 32:11 as a metaphor, he watches over his nest like an eagle and hovers over his young. He spreads his wings, catches him and lifts him upon his pinions. இயேசு கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய வசனத்துல இவ்விதமாக உருவப்படுத்தி சொல்கிறாரு. மத்தேயு 23:37 எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகளின் மறைவிலே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தடவை நான் உன்னை சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன் என்று உருவப்படுத்தி சொல்கிறார். We can see Jesus also use the metaphors. We can read Matthew 23:37 like this: Jerusalem, Jerusalem, he who kills the prophets and stones those who are sent to her, how often I wanted to gather your children together as a hen gathers her chicks under her wings, yet you were not willing. சங்கீதம் 91 கூட அது வந்து தாவீது எழுதினாரோ அல்லது மோசே எழுதினாரோ, அதில் அவர் சொல்லுகிற 91:4 பாருங்க, தேவன் அவனை தனது சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழின் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் பரிசேம் உனக்கு கேடகமாகும் என்று மறுபடியும் உருவகத்தில் சொல்றாரு. Whether it is written by David or Moses, the Psalm 91:4 says like this: he will cover you with his feathers, you will take refuge under his wings, his faithfulness will be a protective shield. உன்னதமானவரின் மறைவு சர்வ வல்லவருடைய நிழல் அப்படி என்றால் அது எங்கே இருக்கிறது? If it is the shelter of the Most High and the shadow of the Almighty,
where it is located. நான் உங்களுக்கு சொன்னது நம்ம உருவகமாக நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உன்னதமானவரின் மறைவு சர்வவல்லவருடைய நிழல் எங்கே இருக்கிறது என்றால் மலையின் மேலே இருக்கிறது. We are meditating as a metaphors. When we say the shelter of the Most High and the shadow of the Almighty, where it is located in the high mountain. அந்த நான் மலை என்று சொல்லும் பொழுது கூட அதை கூட நம்ம உருவகப்படுத்தி தான் நம்ம தியானிக்க போகிறோம். When we are telling the mountain also, we are going to look it as a metaphor. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 21 22ல மோசேயை நோக்கி கர்த்தர் விதமாக சொன்னார். In Exodus 33 verses 21 and 22, the God is telling to Moses like this. கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ என்னண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே மலையின் மேல் ஏறி வந்து கன்மலையின் மேல் நில்லு, என் மகிமை அங்குதான் கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று உருவகப்படுத்தி சொல்கிறார். God uses the metaphor like this. Then the Lord said, there is a place near me where you may stand on a rock. When my glory passes by, I will put you in a cleft of the rock and cover you with my hand until I have passed by. தேவன் எண்டையிலே நீ மலையில ஏறி வா, என்னிடத்திலே ஒரு இடம் உண்டு, அந்த கண்மலையின் வெடிப்பிலே நான் வைத்து உன்னை நான் கரத்தினால் மூடுவேன் என்று சொல்லும் பொழுது சீனாய் மலையில் அப்படிப்பட்ட ஒரு இடம் இருந்ததா? When God was telling there is a place near me, you have to come up to the mountain, I will place you in the cleft of the rock and I'll cover with my hands. Was there a place in the Mount Sinai like that? அப்படி நான் நினைக்கவில்லை. I'm not thinking like that. தேவன் என்ன சொல்கிறார் என்றால், நீ கன்மலையின் மேலே ஏறி வந்து என்னிடத்திலே ஒரு இடம் உண்டு, அது கன்மலையில் உள்ள இடம் இல்லை, என்னிடத்திலே ஒரு இடம் உண்டு, நான் என்னுடைய கன்மலையில வைத்து உன்னை என்னுடைய கரத்தினால் மூடுவேன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை அவர் உருவகமாக சொல்கிறார். I'm not thinking that there was a place in the mountain. When God says this, there was a place in him. That is why he is telling you, come up unto the mountain, I will place you in the cleft of the rock and I will cover you with my hand. அப்படி என்றால் தேவனுடைய மறைவு உன்னதமானவரின் நிழல் கன்மலையின் மேலே மலையின் மேலே இருக்கிறதாக நம்ம கருதி மலையின் மேலே ஏறுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும் என்று இந்த வருடத்திலே தேவன் விரும்புகிறார். So God wants us this year that we have to think the shelter of the Most High and the shadow of the Almighty is with God, and we have to come to an experience to climb up to the mountain to him. சகல விசுவாசிகளும் ஆண்டவர் இந்த மட்டத்தில் உள்ள தரையின் மட்டத்தில் உள்ள இடத்தை விட்டுவிட்டு என்னிடத்திலே நீ மலையின் மேல் ஏறி வா என்று ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். Each and every believer God is calling to come up to him on the mountain. அப்படி என்றால் நாம் மலையின் மேலே ஏறி தேவனிடத்திலே செல்ல வேண்டும். If so, we have to climb up the mountain and we have to go to God. அப்படி என்றால் ஒரு மலையிலே ஏறுகிற அனுபவம் அல்ல, மலையிலே ஏறுகிற அனுபவம் போல உருவகப்படுத்தி நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் மலையின் மேலே ஏறி வா, என்னிடத்திலே வா என்று இந்த வருடத்திலே ஒவ்வொருவரையும் நம்முடைய விசுவாசிகள் எல்லாம் ஆண்டவர் அழைக்கிறார். It is not a real experience of climbing a mountain, but we have to think like a metaphor and we have to climb up the mountain and reach God. மலையிலே ஏறுகிற அனுபவம். There should be an experience of climbing the mountain. மலையிலே ஏறுகிற அனுபவம் இருந்தால் மலையிலிருந்து இறங்குகிற அனுபவமும் சில பேருக்கு உண்டு. If we are telling the experience of climbing up the mountain, there is an experience of climbing down the mountain also. இப்படி என்றால் யார் இந்த மலையின் மேலே ஏறுவோம் என்றெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். மலையின் மேலே ஏறுகிற அனுபவம் எளிதானது, மலையிலிருந்து இறங்குகிற அனுபவம் தான் கடினமானது. We are going to meditate that who will be climbing up the mountain. The experience of climbing up the mountain is easier than climbing down the mountain, we are going to see. தேவன் நம்மளை மலையின் மேலே ஏறி நம்முடைய முயற்சிகள் எல்லாம் எடுத்து ஆண்டவர் மேலே வர சொல்கிறார். அங்கிருந்து நாம் கீழே இறங்குகிறது ஒரு கடினமான அனுபவம். God is asking us to take efforts to climb up the mountain, but climbing down the mountain is a bit difficult task. என்னுடைய அனுபவத்தில் மலையில ஏறுகிற அனுபவத்தை விட இறங்குகிற அனுபவம் கடினம் சொல்லிட்டு ஒரே ஒரு அக்கேஷன்ல நான் கற்றுக்கொண்டேன். In one occasion I learned that the uphill task is difficult. The downhill task is difficult than climbing up the mountain. 600 ஹில்ஸ் சொல்லி நாங்க ஒரு இடத்துக்கு நாங்க ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது பஸ் இல்ல, அப்படிதான் 700 மீட்டர் உயரத்துள்ள அந்த 600 மலையில இருந்து கீழே இறங்கி போய் பஸ் பிடிக்கணும். When we were in the ministry in the Aranuth Hills,
we have to descend a 700-meter high mountain to catch the bus. உடனே எங்க மிஷின் சொன்னாரு, அண்ணே இறங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். The missionary told me that, brother, we have to climb down. எப்பா ஏறுதான்ப்பா கஷ்டம், இறங்குறது ரொம்ப ஈஸின்னு சொல்லி நான் சொன்னேன். I told him that it is so difficult to climb up the mountain, it is easy to climb down the mountain. நீங்க வாங்க, நீ இறங்கி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். He told me that you have to experience climbing down the mountain. Then நாங்க only you know. நாங்க இறங்க ஆரம்பிச்சோம். அந்த பஸ்ல சின்னதா தெரியுது, அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நாங்க இறங்கி போனோம். 2 மணி நேரம் நாங்கள் இறங்கினோம். We have crossed 2 hours to climb down the mountain to reach the bus stop. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் என்னுடைய காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. After half an hour, all my legs started paining. 1 ஹவருக்கு மேல என்னால இறங்க முடியல. என்னுடைய பாடி வெயிட் எல்லாம் கொடுத்து, அப்ப நான் வந்து ரொம்ப லீனா இருப்பேன். என்னுடைய பாடி வெயிட்டை கொடுத்து இறங்குறது ரொம்ப கடினம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல நாங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டோம். More than an hour, I could not climb down the mountain because all my legs were paining. So I started resting. 2 மணி நேரம் இறங்கி வீட்டுக்கு போன பிறகு காலு விண்ணு விண்ணுன்னு தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. So after 2 hours, after we reached our house, all our legs were paining so heavily. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் மலையின் மேலே ஏறி வா என்று சொல்லும் பொழுது, மலையின் மேல் ஏறுகிறது கடினம், தேவனை விட்டு மலையிலிருந்து இறங்குகிறது அதைவிட கடினமான ஒரு காரியம். When God is asking us to climb up the mountain and come to Him, it is very difficult to climb up, but it is much more difficult to climb down from that stage. உன்னதத்திலே ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். I am going to tell what are the blessings that God is keeping in the heavens. மேலே உன்னதங்களிலே செல்கிற ஒருவனுக்கு அவன் அனுபவிக்கும் பாக்கியங்கள். The blessing one experiences by ascending to the heavenly realms. வாஞ்சையுள்ள விசுவாசிகளை உன்னத அனுபவத்திற்கு தேவன் தான் அழைக்கிறார். God calls the longing believers to the heavenly experience. யாத்திராகமம் 23:12 இப்படி சொல்லி மோசேயை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்தில் ஏறி வந்து அங்கே இரு என்று அழைக்கிறார். In Exodus 24:12, God calls Moses like this. The Lord said to Moses, come up to me on the mountain and stay here. யாத்திராகமம் 19:20 நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் சீனாய் மலையின் கொடுமுடியிலே இறங்கின பொழுது மோசே மலையின் உச்சியிலே அவனை வரவழைத்தார் என்று சொல்லப்படுகிறது. In Exodus 19:20, we are seeing the Lord, when the Lord descended to the top of the Mount Sinai, he called Moses to the top of the mountain. ஆனால் மற்ற ஜனங்களுக்கு அழைப்பில்லை, அவர்கள் மலையின் கீழ்ப்பகுதியிலே அடிவாரத்தை கூட தொடக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். The calling is not for the other people. God commanded them not to touch the foot of the hill itself. அப்படி என்றால் மலையிலே மேலே என்னிடத்திலே உன்னதமான அனுபவங்களுக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்லுகிறது நமக்கு ஒவ்வொருவர்களுக்கும் தனிப்பட்ட விதத்திலே கடவுள் தேவன் கொடுக்கின்ற ஒரு தனிப்பட்ட அழைப்பு. So if God calls us to come up to the mountain, it is a personal call to each and every one of us. இரண்டாவது, மலையின் மேலே தேவ சத்தம் நம்மை வழிநடத்தும் சத்தமாக அமையும், மற்றவர்களுக்கு அது விளங்காத சத்தமாக இருக்கும். Secondly, the voice of God on the mountain becomes a guiding voice for us, but for others, they will not be able to understand இந்த it. சத்தத்தை தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே மற்ற ஜனங்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. When the people hear the voice of God, the other people are telling like this. மலையின் கீழுள்ள சமவெளியில இருக்கிற ஜனங்கள் மோசேயை நோக்கி, நீர் என்னிடத்திலே பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடு கூட பேசாதிருப்பாராக, பேசி நாங்கள் செத்து போவோம், ஏனென்றால் இடி முழக்கம் போல எங்களுக்கு விளங்காத சத்தமாய் இருக்கிறது என்று அவர் சொன்னார்கள். These people are telling to Moses that let you speak to us, let God not to speak to us. If he speaks, we will die, because they are hearing the voice as it thunders. யாத்திராகமம் 19:19 சொல்லுகிறது, எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது, மோசே பேசினான், தேவன் அவனுக்கு தன்னுடைய வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். மோசே பேச, தேவன் பேச, அவன் தேவனுடைய சத்தம் மலையின் மேலே ஏறுகிற இவனுக்கு விளங்குகிற சத்தமாய் இருந்தது. We are reading in Exodus 19:19 like this, as the sound of the trumpet grew louder and louder, Moses spoke and the voice of God answered him. So Moses was able to understand the voice of God. இதுதான் மலையின் மேலே ஏறி செல்கிற அனுபவத்திலே உள்ளவர்கள் தேவ சத்தத்தையும் தேவனுடைய வழிகளையும் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். ஆனால் கீழ்மட்டத்தில் உள்ள ஜனங்கள் தேவ சத்தத்தை விளங்கிக் கொள்ளாத ஒரு சத்தமாக இருந்தது. The people that are going uphill will be able to understand the voice of God, but the people who are down will not be able to understand the voice of God. மலையின் மேலே சென்ற மோசேக்கு அவன் தேவனுடைய மேகத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் அவன் சென்றான். So going to God on the mountain,
for Moses is an experience of entering into the God's cloud. நான் சொல்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நான் உருவகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ரியல் அல்ல, உருவகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am talking to you as metaphors, it's not a real physical things. மலையில் கீழாக இருந்த ஜனங்கள் மேகத்திற்கு கீழாய் இருந்தார்கள், அக்கினி ஸ்தம்பத்திற்கு கீழாய் இருந்தார்கள். The people of the Israel who were at the foothill of the foothill were under the cloud and they were under the pillar of the fire. அப்படி என்றால் இந்த மட்டத்திலே உள்ள ஜனங்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருப்பார்கள், அக்கினிக்கு கீழாய் இருப்பார்கள். ஆனால் மேலே ஏறி சென்ற மோசே மேகத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் ஒரு சிலாக்கியத்தை பெற்றான். The people, those who are not having the uphill experience, were under the pillar of cloud and under the pillar of fire, but Moses had an experience to go into the cloud and into the fire. 1 கொரிந்தியர் 10:1 இப்படி சொல்லப்படுகிறது, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். In 1 Corinthians 10:1, Paul says the people, the Israelites were under the cloud. யாத்திராகமம் 24:18 வாசிக்கிறோம், மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி தேவ சமூகத்திலே அந்த மேகத்துக்கு உள்ளாக இருந்தான். In Exodus 24:17 we are reading Moses was with God in the midst of that fire and the cloud. யாத்திராகமம் 24:17 நம்ம இப்படி வாசிக்கின்றோம், மலையின் கொடுமுடியில் கர்த்தருடைய மகிமை காட்சி இஸ்ரவேல் புத்திரருக்கு கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது, இவன் தேவனுடைய அக்கினிக்குள்ளாக பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை பெற்றான். We are seeing in the scriptures for the people down, the fire was like a consuming fire for them, but Moses entered into the pillar of fire. ஜனங்கள் எல்லாம் அக்கினி ஸ்தம்பத்துக்கு கீழாய் இருந்தார்கள். ஆனால் மலையிலே ஏறி சென்ற மோசேக்கோ தேவனுடைய அக்கினிக்குள்ளாக பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை அவன் பெற்றான். Those people were under the pillar of the fire, but Moses had the privilege to enter into the pillar of fire. ஜனங்கள் எல்லாம் மேகத்துக்கு கீழாகவும் அக்கினிக்கு கீழாகவும் இருந்தார்கள். ஆனால் தேவன் அவனை மலையின் மேலே ஏறி சென்றதினாலே அவர் தன்னுடைய இடத்தில் உள்ள கன்மலையின் வெடிப்புக்குள்ளாக வைக்கின்ற தேவனுடைய கன்மலையினுடைய வெடிப்பிற்குள்ளாக இருக்கும் ஒரு சிலாக்கியத்தை மோசே பெற்றுக்கொண்டான். The whole people were under the pillar of cloud and pillar of fire. Since Moses has gone up to the mountain, he got the privilege to keep himself in the cleft of the rock. பாருங்க, அவன் மேலே ஏறி செல்லும் பொழுது ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, இதோ என்னிடத்திலே தேவனாகிய என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து உன்னை என் கரத்தினால் மூடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. The God is telling that there is a place near me where you may stand on the rock. I will keep you in the cleft of the rock and I will cover with my hand. ஜனங்கள் எல்லாரும் அற்புதம் செய்யும் தேவனுடைய கரத்தினுடைய செய்கைகளை அவர்கள் பார்த்தார்கள். All the people have seen the works of the miracle working God's hand. ஆனால் மோசேயோ அற்புதம் செய்யும் தேவனுடைய கரத்தை அவன் தரிசித்தான். But Moses had the privilege to see the hand that worked the miracles. உன்னதத்திலுடைய ஏறுகிற அனுபவத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். I'm telling you the blessings of climbing up the mountain. கீழே இருந்த ஜனங்கள் தேவனுடைய கிரியையை கண்டார்கள். மேலே சென்று மோசேயோ தேவனுடைய வழிகளை அவன் போதித்தார். So all the people who were below have seen the works of God, but Moses who climbed up the mountain have seen the ways of God. சங்கீதம் 103:7 அப்படி வாசிக்கிறோம், தேவன் தமது வழிகளை மோசேக்கும் தம்முடைய கிரியைகளை இஸ்ரவேல் மக்களுக்கும் தெரிய பண்ணினார். That is what Psalms 103:7 speaks. He made known his ways to Moses, his deeds to the people of Israel. ஆண்டவர் வா, நீ வந்து என் கன்மலையின் மேலே ஏறி என் இடத்துல வா என்று அழைப்பை கொடுக்கும் பொழுது, நம்ம முயற்சி பண்ணி நம்ம தேவனிடத்திலே நம்ம வந்து கிட்ட சேரும் பொழுது தேவன் தம்முடைய வழிகளை நமக்கு என்ன செய்கிறார், அவர் போதிக்கின்றார். When God gives a calling to come up to the mountain, when we are going up to the mountain, God shows his ways to us. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மறுரூப மலையில பார்த்தீங்கன்னா அதே அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். மறுரூப மலையில அதே அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். So we are in New Testament we are seeing the Mount of the Transfiguration. 3 சீஷர்களும் தேவன் மறுரூபமாகின்ற அந்த ஒரு காட்சியை பார்த்தார்கள். The 3 disciples have seen the experience of what when Jesus got transfigured. கீழே இருந்த 9 சீடர்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மையினுடைய அற்புதத்தை அவர்கள் பார்த்தார்கள். The other disciples who were below have seen the miracles of Jesus Christ.
அவருடைய தெய்வீக தன்மத்தினுடைய அற்புதத்தை பார்த்தார்கள். They have seen the miracles of the divine works. ஆனால் தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட மலையிலே ஏறி சென்ற இந்த 3 பேரும் என்னத்தை கண்டார்கள்? இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மையை, அவர் மறுரூபமாக போடுற தெய்வீக தன்மையை அவர்கள் பார்த்தார்கள். But these 3 disciples have seen the divine appearance of the transfiguration of Jesus. நான் சொன்ன அவ்வளவு ஆசீர்வாதங்களும் நாம் தேவன் இந்த வருஷத்திலே நீ என்னிடத்திலே மேலே ஏறி வா, உன்னதத்திற்கு வா என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் நம்முடைய சபைக்கு தரும்படியாக, நம்முடைய விசுவாசிகளுக்கு தரும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். When I'm telling all these blessings, the God is desiring or pleasing to give all these blessings to each one of our believers. எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து தரையில் இருந்து கொண்டு ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்கிறோம், ஆண்டவருடைய மேகத்தை பார்க்கிறோம், ஆண்டவருடைய அக்கினியை பார்க்கிறோம், எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த அனுபவத்தில் இருந்த இந்த வருடத்திலே கண்மலையின் மேலே ஏறி வந்து நான் சொன்ன இந்த அற்புதங்களை நீங்கள் பார்க்கும்படியாக ஆண்டவர் இந்த ஆண்டிலே ஆண்டவர் விரும்புகிறார். We are staying at the ground level and seeing the miracles, and we are seeing the clouds and pillars of fire, but God is calling us to climb up the heaven or mountain and see his divinity. சரி, யார் இந்த கண்மலையிலே ஏறுவான்? யார் இந்த உன்னதத்திலே யார் வாசம் பண்ணுவார்கள்? Who may dwell in this sacred tent and who may live on the holy mountain? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து நம்முடைய மலையில ஏறுகிற அனுபவம். கீழே இறங்க முடியாது, கீழே இறங்கினா கஷ்டம். ஆண்டவரோடு கூட இந்த உன்னத அனுபவத்திற்கு மேலே ஏறி வா என்கிற சொல்லுகிற ஒரு முன்னுரையை தான் இவ்வளவு நேரம் கேட்டோம். We have till now seen the introduction that what is the experience of climbing up and climbing down and what are the blessings we have. இப்பொழுது நம்ம பார்க்க போறது யார் இந்த பருவத்தில் ஏறுவான் என்கிற நம்முடைய மெசேஜுக்கு இப்போ தான் வர்றோம் நம்ம. Now we are coming to the message that who may dwell in the sacred tent and who may live in the holy mountains. சங்கீதம் 15:1 இப்படி வாசிக்கின்றோம். Psalms 15:1 we read like this. ஆண்டவரே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? He is asking who may dwell in your sacred tent, who may live on your holy mountain. உம்முடைய மலையிலே ஏறி வந்து யார் உம்முடைய கூடாரத்திற்குள்ளாக, நீர் வாசம் பண்ணுகிற கூடாரத்துக்குள்ளாக வாசம் பண்ணுவார்? யார் வந்து உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே தங்குவான்? Who will climb up to the mountain and dwell in the sacred tent you are dwelling, and who will live in it permanently? பாருங்க, ஒரு முதல் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? உத்தமனாய் நடந்து அப்படின்னு சொல்லி வாசிக்கின்றோம். See, the first qualification, you have to be upright. உத்தமனாய் நடக்கின்றவன் கர்த்தருடைய பர்வதத்திலே, கர்த்தருடைய கூடாரத்திலே, கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெறுகிறான். The man who is upright will receive the blessing of dwelling in the sacred tent of God. அப்படி என்றால் உத்தமமாய் நடக்க பிரயாசப்படுகிற ஜனங்கள் அப்ஹில் டாஸ்க்னு சொல்லுவாங்க. அதாவது மலையின் மேலே ஏறுகிற அனுபவத்துக்குள்ளாக அவர்கள் போகிறார்கள் உத்தமர்கள். When they are putting efforts to climb up, they are going to the experience of climbing up the mountain. யோபு 1:1 நம்ம அப்படி வாசிக்கிறோம். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். In Job 1:1 we are seeing Job was blameless and upright and one who feared God and shunned evil. ஆண்டவர் தேவன் சொல்லல, அவன் பரிசுத்தனும் நீதிமானுமாய் இருந்தான். இந்த இடத்துல சொல்லப்படல. He is not telling he was holy and upright, but he is telling, ஒரு வார்த்தை தமிழ்ல சொல்றாங்க பாருங்க, யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தான். Job is the scripture tells that Job was blameless and upright. சரி, சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன பரிசுத்தன் சொல்லி சொல்லலாம். If he fears God means we can tell that he was holy. அப்படி என்றால் தேவன் இப்படி சொல்கிறார், யோபு உத்தமனும் பரிசுத்தனுமாய் இருந்தான் என்று ஆண்டவர் சொல்கிறார். So God is telling that he was blameless and upright. அப்படி என்றால் யார் உத்தமன்? If so, who is upright? அதே நம்ம வந்து சங்கீதம் 15:4 நம்ம பார்க்கிறோம் பாருங்க. The same word we are seeing in Psalms 15:4. உத்தமன் அவன் தான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் சொல் தவறாதிருக்கிறான். It is who keeps an oath even when it hurts. அப்படி என்றால் உத்தமன் சொல் தவறாதவன்.
If so, an upright person is not overriding the oath he makes. நான் வந்து விபசாரம் செய்யல, வேசித்தனம் பண்ணல, களவு செய்யல, பொய் சொல்லல, திருடல, என்ன ஒண்ணும் பண்ணல. அப்படி என்றால் நான் பரிசுத்தன். If I'm not doing all these open sins, I'm maybe a holy person. அதை போய் யாரும் என்னை உத்தமன்னு சொல்ல மாட்டாங்க. Others may not be calling me as an upright person. என்னை வந்து பரிசுத்தன்னு சொல்லுவாங்க. They may be calling me as a holy person. தேவன் அவனை பார்த்து நீதிமான் என்று சொல்லுவாரு. God will call him as a righteous person. பட் உத்தமன் சொன்னது யாரு? If we call upright, who is that person? அப்படி என்றால் சொல் தவறாதவன், தான் ஆணையிட்டதிலே தவறாதவன் தான் யாருன்னா உத்தமன். That is the person who keeps an oath even when it hurts. இப்படி சொல்லலாம், தேவன் சொன்னதே, தேவன் கட்டளையிட்ட காரியங்களை தவறாமல் செய்பவன் பரிசுத்தன். We can tell like this: he who does what God says without fail is a holy person. தேவன் சொன்னதை கீழ்ப்படுகிறவன் பரிசுத்தன். He who obeys God's command is a holy man. ஆனால் தேவனிடத்திலே நான் சொன்ன காரியத்தை நான் நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து என்ன சொல்கிறார்? உத்தமன்னு சொல்றார். When we does what we have promised or taken oath or vow to God, he is calling us as an upright person. இந்த ஒரு நியூ இயர்ல நம்ம அநேக தீர்மானங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பண்றோம். In the new year, we are making many resolutions before God. பாருங்க, நான் வந்து இப்போ நாங்கள் வந்து யங்காக இருக்கும்போது கற்றுக்கிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாவம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, கண்களை வந்து நீங்கள் வந்து பறக்க விடக்கூடாது, இப்படிலாம் அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. In the young ages, what we have learned is we should not steal, lie, or we should not allow our eyes to wander. அவங்க சொன்னாங்க, நம்முடைய வாழ்க்கையில் 3 ஏரியாஸ் இருக்குது. They told us there are 3 areas in our life. ஒன்று வந்து ஒயிட் ஏரியா, அதாவது வந்து வெள்ளை பகுதி. One is the white area. அது என்னென்னால் நான் வந்து என்ன செய்யறேன், உபவாசிக்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், நான் வந்து ரொம்ப ஆண்டவருடைய சொற்படிலாம் நடக்கிறேன். இது வந்து வெள்ளை பகுதி. I am fasting, I am praying, on all these things belongs to the white area. இரண்டாவது ஒரு பகுதி சொல்லுவாங்க டார்க் ஏரியா, அதாவது கருப்பான பகுதி. Second area, they call it as a dark area. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதை செஞ்சா பாவம், இதை செஞ்சா பாவம்னு சொல்லலாம், அதெல்லாம் டார்க் ஏரியா. These actions are sin. If you do this, this belongs to the dark area. பொய் சொல்றது பாவமா? Whether lying is sin, அது டார்க் ஏரியா. it belongs to that dark area. இன்னொரு ஏரியா இருக்குது, அது வந்து கிரே ஏரியான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அண்ணன்மார்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க, கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க. So the brothers taught me there was another area. There is another area called gray area. அது வந்து கருப்பாவும் இருக்காது, வெள்ளையாவும் இருக்காது. There will not be a black or white. இத பாவம்னு சொல்ல முடியாது, பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. We cannot call it as a sin or it is not a sin. இத செய்யலாமா வேண்டாமான்னு நமக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். There will be a great struggle whether we can do it or not in within us. அத நான் என்ன சொன்னேன்னா, ஒரு கயிறு மேல நடக்கிற மாதிரி. It is like walking in a rope. இந்த கயிறுல இந்த பக்கம் விழுந்தீங்கன்னா கருப்புல விழுவீங்க, இந்த பக்கம் விழுந்தீங்கன்னா வெள்ளையில விழுவீங்க. If you fall on the other side, you will fall in the black side. If you fall on the other side, you will fall in the white area. மொபைல் பார்க்கலாமா அல்லது வந்து டிவி பார்க்கலாமா? Whether we can see the mobiles for longer period or watch TV. மொபைல் பார்க்காதே, டிவி பார்க்காதே என்று வேதத்தில் எழுதி இருந்தால் அதெல்லாம் கருப்பு ஏரியான்னு சொல்லிடலாம். If the scripture tells that you should not see TV or should not see mobile, we can simply tell that it belongs to the dark area. அல்லது மொபைல் பாரு, நீ டிவி பாருன்னு சொன்னா வெள்ளை பகுதின்னு சொல்லிடலாம் அது. If the scripture advises us to see the TV or watch mobiles, we can call it as a white area. ஆனால் நம்ம மொபைலை குறித்து டிவி குறித்து வேதத்துல ஒன்றும் சொல்லப்படல. But the scripture is not talking anything about the TV or the mobile. அது வந்து கிரே ஏரியான்னு சொல்லலாம். So we can call it as a gray area. நீங்க வந்து அந்த கயிறுல நடக்கும் பொழுது இந்த பக்கத்துல விழுந்தீங்கன்னா வெள்ளையில விழுவீங்க, இந்த பக்கத்துல விழுந்தீங்கன்னா கருப்புல விழுவீங்க. When we are walking in the rope, when you are falling in the other side, you will fall in the white area, and fall in the other side, you will fall in the black area. நீங்க வந்து மொபைல பார்க்குற சமயத்துல நல்ல ஸ்பிரிச்சுவல் ப்ரோகிராம்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த பக்கம் விழுந்தீங்கன்னா ஒயிட் ஏரியா விழுந்துருவீங்க. If you are keeping all the spiritual programs in the mobile, you will fall into the white area. மெசேஜ் எல்லாம் ஓடிட்டு இருக்கும், நல்ல காதுல பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க, விழுந்தீங்கன்னா ஒயிட் ஏரியால விழுவீங்க. If you are keep on hearing the messages as songs in the spiritual songs in the mobile, you will fall into the white area. திடீர்னு அந்த மொபைல்ல பார்க்க கூடாத ஒரு காரியம் வருது. Suddenly if something comes which could not be seen, அத பார்த்தீங்கன்னா கருப்புல விழுந்துருவீங்க. if you see it, you will fall into the dark area. சரி, இப்போ வந்து அது வந்து கிரே ஏரியான்னு சொல்லலாம். So that is why we are calling it as a gray area. இன்னொரு பகுதி இருக்குது, அது வந்து கலர்லெஸ் ஏரியா.
There is one more area called colorless area. கண்ணாடி ஏரியான்னு சொல்லலாம். கண்ணாடிக்கு ஏதாவது கலர் சொல்ல முடியுமா? We can call it as a glossy area, whether we can call any or give any color to the mirror or glass. Not mirror. கண்ணாடிக்கு எந்த விதமான கலரும் கிடையாது. There is no color for the glass. அது மாதிரி இது வந்து நிறமில்லாத ஒரு ஏரியா இருக்குது பாருங்க. There is one area without any color. இந்த ஒரு 1ஆம் தேதி 2ஆம் தேதி வர சமயத்தில் ஆண்டவரே இந்த வருடத்துல நான் வந்து 2 மணி நேரம் நான் ஜெபிப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். In the new year, if you are making a resolution that I will pray for 2 hours a day before God, 5 மணிக்கு நான் எழும்பிடுவேன், 7 மணி வரைக்கும் நம்ம நெடுமுழங்கால நின்று உமோடு கூட நான் ஜெபிப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. you are making a decision that I'll surely get up at 5 o'clock until 7 o'clock I'll keep praying. ஒரு 10 நாள் 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. 10 days you are making your oath. ஒரு 11வது 12வது நாள்ல கொஞ்சம் 5:30 மணி ஆகுது. And the 11th day and 12th day you are slightly breaking your commitment. அப்படியே போயிட்டு வந்து ஜெபிக்க சில நேரங்களில் நேரம் இல்லாம ஆயிருது. When the time goes, you are not finding any time to pray at all. இந்த தீர்மானத்தை உடைக்கிறது கிரே ஏரியாவா, ஒயிட் ஏரியாவா அல்லது பிளாக் ஏரியாவா? Breaking this commitment, it belongs to either white area or a dark area or a gray area. எந்த நமக்கு சொல்ல முடியாது. அதைத்தான் நான் சொல்றேன். இது வந்து கலர்லெஸ் ஏரியா. இது வந்து பாவம்னு சொல்லிட முடியாது. That is why I am telling it is a colorless area. We cannot simply tell that is a sin. அதை நம்ம வந்து என்னன்னா நம்ம அதிகமா நம்ம வந்து அதுக்கு சிரத்தை கொடுத்து அதிகமா அதுல நம்ம வந்து என்ன செய்யறது இல்லை, கான்சன்ட்ரேட் பண்றது இல்லை. We are not concentrating on those things by making much effort for that. உத்தமன் என்ற ஆண்டவர் அழைக்கிறது யார் என்றால், அவரிடத்திலே நாம் கொடுத்த அந்த ஒரு வாக்கை நம்ம வந்து காப்பாத்துகிறவன் தான் உத்தமன். So when God calls an upright person, he is the one who keeps the vow to God. அந்த உத்தமன் தான் மலையின் மேலே ஏறி தேவனுடைய கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறதற்கும் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக போகிறதற்கும் அவன் என்ன செய்கிறான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். He is the one who is getting the blessing to climb up the mountain and stay in the sacred tent of God. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவான் என்றால் முதலாவது உத்தமன் தான் அப்படி செய்வான் என்று போடப்பட்டிருக்கிறது. So who will dwell in the sacred tent of God and who will live in the holy mountain of God? The upright person only will go there. ஒருவேளை இந்த ராஜாவை நீங்க உங்களை கூப்பிடுறான்னு வச்சுக்கிட்டீங்க, நீங்க ஒரு பெரிய ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, ராஜா உங்களை கூப்பிடுறாரு. You are working in an office, big office, and the king is calling you. உங்களை பார்த்து கேட்குறாரு, ஏதோ ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாரு, இதை வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு கொடுத்துருங்களேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்றாரு. He is commanding you and giving a request to do something. உங்ககிட்ட கேட்குறாரு, எந்த நாளுக்குள்ள உன்னால செய்ய முடியும்னு சொல்லி கேட்குறாரு. He is asking within which time, what time or what date you will be able to complete it. அந்த ராஜாக்கிட்ட சொல்றீங்க, ஒரு வாரத்துல நான் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. You are committing that within a week I will be able to complete this task. அவர் சொல்ற, இன்னைக்கு திங்கட்கிழமை, அடுத்த திங்கட்கிழமை என்கிட்ட கொடுத்துருவியான்னு சொல்லி கேட்குறாரு. He is asking whether next Monday will be able to come give it to me. சொல்றீங்க, கண்டிப்பா கொடுத்துட்றேன். Surely I'll give it. You are committing. ப்ராமிஸா கொடுத்துருவியா? Whether you will be able to complete it surely. ப்ராமிஸா கொடுத்துறேன்னு சொல்றீங்க. Promise I will be able to complete. நீங்க அந்த கொடுத்த ப்ராமிஸுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு சொல்லி நீங்க சிந்தித்து பாருங்க. Kindly examine how much importance you will make for that commitment you have made to that king. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த 1ஆம் தேதி வந்தாலோ, என்னுடைய பர்த்டே வந்தாலோ, எது வந்தாலோ தேவனிடத்திலே அதிகமாக நம்ம தீர்மானங்களை எடுத்து ஆண்டவரை இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லிவிட்டு அது குறித்து கவலைப்படாமலே இருக்கிறது ராஜாதி ராஜாவை நம்ம கனவீனப்படுத்துறதுக்கு சமமாய் இருக்கிறது. So when we are making many resolutions before God during the new year or in the birthdays and we are ignoring those commitments, it is equivalent to ignoring the King of Kings. நீங்க வந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்க அந்த 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 என்னது அந்த செய்தியை அல்லது அந்த ஒர்க்கை நீங்க செய்து முடிக்கலன்னா உடனே அந்த ராஜத்தையும் உங்களுக்கு சிறையில் போட்டுற மாட்டாரு. If you are not completing that work within the week's time, the king will not put you in jail. நீங்க போய் எஸ்கியூஸ் மீ இன்னும் ஒரு ரெண்டு நாட்கள் எனக்கு தர முடியுமான்னு சொல்லி கேட்கறதுக்கே உங்களுக்கு என்ன இருக்கும், அசிங்கமா இருக்கும்.
It will be very ashamed to go and ask the king to have an extension for that. இந்த இடத்துல பாருங்க, தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, எண்ணாகமம் 30வது அதிகாரம் 2வது வசனம், ஒருவன் தன்னிடத்தில் யாதொரு தீர்மானத்தை பண்ணினாலும் அல்லது செய்வேன் என்று யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைப்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்டபடியே தன் வாக்கின்படியே கர்த்தருக்கு முன்பாக செய்ய கடவன் என்று தேவன் சொல்லுகிறார். In Numbers 32, God says like this: when a man makes a vow to the Lord or takes an oath to obligate himself by a pledge, he must not break his word, but must do everything he said. இந்த ஒரு தீர்மானத்தை ஒருவன் உடைத்தால் அது பாவமா? When we break this pledge, is it a sin? பாவம் அல்ல. It is not a sin. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுக்கு முன்பாக ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. தேவன் நம்மை பார்த்து எப்படி அழைக்கிறார் என்றால், அவர் மூடரில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லம். So God says in Ecclesiastes 5:4-5, when you make a vow to God, do not delay to fulfill it. He has no pleasure in fools. Fulfill your vow. It is better not to make a vow than to make one and not fulfill it. நீங்க ஆண்டவரிடத்தில் செய்கின்ற அந்த ஒரு தீர்மானத்தை உங்களால நிறைவேற்ற முடியவில்லை என்றால் தேவன் உங்களை பாவி என்று தீர்க்க மாட்டார், உங்களை பார்த்து ஃபூல் என்று ஆண்டவர் சொல்கிறார். If you are not able to fulfill the commitment you have made to the God, God will not call you as a sinner, but he will call you as a fool. தேவன் மேலே என்னிடத்தில் ஏறி வா என்று இந்த வருடத்திலே நம்ம எல்லாம் அழைக்கிறார். God is calling this year, you have to come up to him to the mountain. நம்மளை பார்த்து பிரியமாய் என்னிடத்தில் நீ மேலே ஏறி வா என்று அழைக்கிறார். With love he is asking us to come to him. அந்த மலையின் மேல் உள்ள எல்லா ஆசீர்வாதங்கள அனுபவத்தையும் நம்ம பார்த்தோம். We have seen all the blessings by climbing up to the mountain and going to God. கீழே உள்ள ஜனங்கள் எல்லாம் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், ஆனால் மலையின் மேல் ஏறுகிற மோசேயோ மேகத்துக்குள்ளாக தேவனிடத்தில் பிரவேசிக்கிற சிலாக்கியத்தை பெற்றார். All the people that were in the ground level have seen the clouds and the pillar of fires, but Moses got the privilege to enter into the cloud and enter into the fire of God. அப்படி என்றால் அந்த மலையின் மேலே ஏறுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள போவதற்கு முதல் குவாலிஃபிகேஷன் நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். So the first qualification to go into the cloud and the fire is we must be upright. நம்மளால அந்த ஒரு காரியத்தை நம்மளால நிறைவேற்ற முடியாவிட்டால் மலையிலிருந்து கீழே இறங்குகிற அனுபவத்துக்குள்ளாக நாம் போய்விடுவோம். If we are not able to fulfill that commitment, we will be having an experience of climbing down the mountain. அதான் நான் சொன்னேன், மலையில ஏறுகிற மலையில இறங்குகிற அனுபவத்தை பார்க்க மலையில் ஏறுகிற அனுபவம் எளிது, மலையிலிருந்து இறங்குகிற அனுபவம் கடினமான அனுபவம். The uphill task is easier, but the downhill task is so difficult. நம்முடைய வாழ்க்கையில சில கடினமான பகுதிகள் ஏன் வருகிறது தெரியுமா? Why the difficult challenges come in our life? ஏன் ஆண்டவரே ஏன் இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலை வருகிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது, நாம் சொன்ன சொல் தவறி விட்டோம், நாம் கீழே இறங்க ஆரம்பித்து விட்டோம் என்று நம்ம அதிலிருந்து நம்ம விளங்கிக் கொள்ளலாம். We have to realize that we have break the pledge we have given to God and we started climbing down from that place. இருக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ள இரண்டாவது பகுதி என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். In the short time we have, we will see the second portion. இதுல நம்ம தொடர்ந்தேச்சியா பார்க்க போறதுனால நான் தியானம் எடுக்கின்ற ஒவ்வொரு நாளிலுமாக இந்த தலைப்பின் கீழே தொடர்ந்து பார்க்க போறோம். We are going to continue to see this. நம்ம முதலாவது பார்த்து யார் தேவனுடைய கூடாரத்தில் தங்குவான், யார் தேவனுடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவான்ங்கிறத உத்தமன் சொல்லி நம்ம பார்த்தோம். We have seen that the upright person will be dwelling in the sacred tent of the Lord and the holy mountain of God. இப்போ பாருங்க, இரண்டாவது யார் தேவனுடைய கரத்தின் நிழலிலே மறைக்கப்படுவான். Second one, who will be hidden in the shadow of God himself, God's hand. யார் தேவனுடைய கரத்தின் நிழலிலே மறைக்கப்படுவான். Who will be hidden in the shadow of God's hand? யாத்திராகமம் 33வது அதிகாரம் 21-22 நம்ம மறுபடியும் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ என்னிடத்திலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே ஏறி உன் என் கண்மேலி மேல் நில்லு, நான் உன்னை கண்மேலின் வெடிப்பில் வைத்து என் கரத்தின் நிழலால் உன்னை நான் மூடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். Again I am reading Exodus 33:21-22. There is a place near me where you may stand on the rock. When my glory passes by, I'll put you in a cleft in the rock and cover you with my hand. தேவனுடைய கூடாரத்திலே தங்குகிற அனுபவமும் தேவனுடைய
கரத்தினாலே மறைக்கப்படுகிற அனுபவமும் உன்னதமான அனுபவங்கள். These are the heavenly experiences to dwell in the tent of the God and to be hidden by the shadow of God's hand. எந்த ஒரு தலைப்பில் பார்க்கிறோம், உன்னதமானவரின் மறைவு சர்வ வல்லவருடைய நிழல் என்ற அந்த தலைப்பில் நம்ம பார்த்து வருகிறோம். So in the title, what we are seeing is the secret place of God Most High and the shadow of the Almighty. ஏசாயா 51:16 இப்படி நம்ம வாசிக்கின்றோம். In Isaiah 51:16, we are reading like this. யார் தேவனுடைய கரத்தினுடைய நிழலினால் மறைக்கப்படுகிறான்? Who will be hidden in the shadow of God's hand? தேவன் தன்னுடைய கண்மலையின் வெடிப்பிலே நம்மளை வைத்து தம்முடைய கரத்தால் மூடுகிறார். God is keeping us in the cleft of the rock and covers us with his hand. ஏசாயா 51:16 வசனத்தை நான் வாசிக்கிறேன். I'm reading Isaiah 51:16. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலால் உன்னை மறைக்கிறேன். Here he says, and I have put my words in your mouth, I have covered you with the shadow of my hand, that I may plant the heavens, lay the foundations of the earth, and say to Zion, you are my people. நான் புரிந்து கொண்ட அர்த்தத்தை நான் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக நான் கொஞ்சம் மாற்றி வாசிக்கிறேன் பாருங்க. I will read it a little differently so that you can understand what I mean. நான் வானத்தை நிலைப்படுத்தினேன். I have established the heavens. எதற்காக? Why? பூமியை அஸ்திவாரப்படுத்தினேன். I laid the foundation of the earth. எதற்காக? Why? ஏனென்றால் Why? Because நான் சியோனை, அதாவது என் சபை, சியோன்னா சபை, என் சபையை நோக்கி, அதாவது என் சபைக்குள்ளாய் நீ எனக்காக சேர்க்கப்பட போகிற சபையாரை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தையை உன் வாயினாலே அருளி என் கரத்தின் நிழலால் நான் உன்னை மறைக்கிறேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்றார். God is telling to say to the Zion. Zion means the church. The church means to all the people, including all the ones you are going to gather for me. So he wants to say, you are my people. In order to do that, I have put my words in your mouth and I have covered you with the shadow of my hand. ஏசாயா 49:2 இப்படி சொல்லப்படுகிறது. Isaiah 49:2 says like this. ஏசாயா தன்னை குறித்து சொல்றான் பாருங்க. He says about himself, Isaiah says about himself like this. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியினாலே மூடி வைத்தார். He says like this, he made my mouth like a sharpened sword. In the shadow of his hand he hid me. He made me into a polished arrow and concealed me in his quiver. நம்ம புரிந்து கொள்ளத்தக்கதா நான் வாசிக்கிறேன் பாருங்க. I'm reading this in a different way so that we can understand it. தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியான என் வாயை தொட்டு, the God touched my mouth, the prophet Isaiah. அவருடைய வார்த்தையின் கூர்மையான பட்டயத்தால் என் வாயை நிரப்பி, God filled my mouth with sword, the sharp sword. தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து and covered me with the shadow of his hand. என்னை தமக்கு சித்தமான ஜனங்களுக்குள்ளால் எய்வதற்காக மின்னுகிற அவருடைய வார்த்தையின் அம்பாக ஆக்கி என்னை தம்முடைய அம்பரா துணியிலே மூடி வைத்தார். and made me his shining sword and concealed me in his quiver to shoot me among the people he desires. நம்மளோட வாயில அவருடைய வார்த்தை அருள்றாரு. He has put his words into our mouth. ஏன் நம்முடைய வார்த்தையில வார்த்தை அருள்றாரு என்றால், சபைக்கு, அதாவது சியோனுக்கு ஜனங்களை சேர்க்கும் வண்ணமாக, சபையிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வரும் வண்ணமாக நம்முடைய வார்த்தையிலே அவருடைய வார்த்தை நம்முடைய வாயில வைக்கிறாரு. God is placing his word in our mouth so that we can call people into the church. நம்ம கூர்மையான அப்படி மின்னுகிற அம்பா மாற்றுகிறார். எதற்கென்றால் தன்னுடைய வார்த்தையை ஜனங்களுக்குள்ளாய் சொல்வதற்காக என்னை கூர்மையான அம்பாக்குறாரு. In order that we may tell his word to the people, he is making us an polished arrow. இரண்டு இடத்திலுமே சொல்லப்பட்டிருக்கு, அவர் உன்னதமான இடத்திலே வைத்து தன்னுடைய கரத்தினால் என்னை அவர் மூடிக்கொள்கிறார். In both the places we are seeing, he is keeping in the heavenly places and covering us with his hand. யார் தேவனுடைய நிழலிலே, கரத்தின் நிழலிலே தங்குவான் என்றால், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன்,
தேவனுடைய கரத்தின் நிழலிலே தங்குவான். Who will abide in the shadow of God's hand? The one who is doing the ministry will be dwelling inside the shadow of the God's hand. யார் ஊழியம் செய்யக்கூடும் என்று நம்ம வருகின்ற வாரத்தில் பார்க்கலாம். ஏன்னா இந்த தலைப்பின் கீழே நம்ம வந்து தொடர்ச்சியாக சில தியானங்களை நம்ம பண்ண போகிறோம். In the coming weeks, we can see who will be able to do the ministry because we are going to meditate in this subject. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Let us pray. Thank you, Holy Spirit.